வெல்கம் டு தனம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பப்ளிக்காய் வச்சு கூட்டு பண்ண போகிறோம். சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றி சேப்பங்கிழங்கு வேக வச்சுக்கிறோம். கல்லுப்பு போட்டு வேக வச்சுக்கிறோம். இப்போ டைசரில் போட்டு சீவி எடுத்துக்கிறோம். 1/2 கப்பு பச்சைப்பருப்பு கழுவி எடுத்துக்கிறோம். நம்ம தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கிறோம். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். பூண்டு தோலோட போட்டு 4 பல்லு பூண்டு போட்டு நசுக்கிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பூண்டும் சோம்பும் நசுக்கி வச்சுக்கிறோம். கூட்டு தாளிக்கிறதுக்கு இப்போ வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். இடித்து வச்ச சோம்பும் பூண்டும் போட்டுக்கிறோம். அடுத்தது பச்சை மிளகா கருவேப்பிலை வெட்டி வச்சுக்கிறோம், அது போட்டுக்கிறோம். இது வதங்கணும். வெங்காயம் அடுத்தது ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் நீட்டாக அரிஞ்சு வச்சுக்கிறோம், அது போடுறோம். கொஞ்சமாக பெருங்காய பொடி போடுறோம். ஒரே ஒரு தக்காளி, இப்போ துருவி வச்ச பப்ளிக்காயை போடுறோம். பப்ளிக்காயை போட்டு ஒரு வதக்குறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள் போட்டு ஒரு வதக்கிட்டு கழுவி வச்ச பச்சைப்பருப்பு இதில் போடுறோம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ ஒரு டீஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூன் சாம்பார் தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். குழம்பு தூள் சும்மா அது கொஞ்சமாக போட்டுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஒரு 1/2 லிட்டருக்கு இவ்வளோ மிளகாத்தூள் இருக்கிறதே தெரியக்கூடாது, அது மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கணும். இப்போ குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் விடும். ஒரு விசில் வந்த உடனே எடுத்துடணும். இது இங்கே இருக்குது. கிழங்கு வந்துருச்சு. இப்போ கிழங்கு எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ சேப்பங்கிழங்கு தோல் உரிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இதில் போட்டணும். கிண்ணத்தில் கட் பண்ணதை கிண்ணத்தில் போடணும். அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றணும். இப்போ கட் பண்ணி வச்ச சேப்பங்கிழங்க போடுறோம். சேப்பங்கிழங்கு மசாலாலாம் போடாமல் ஃபர்ஸ்ட்டில் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இது இந்த பிசுப்பு போனதும் லாஸ்ட்டாக மசாலா போடணும். அப்போ தான் நல்லா மிளகாத்தூள் போய் ஒட்டும். இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்க போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ கழுவி க்ளீன் பண்ணி வச்சா கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி போடுவோம். இப்போ கழுவி க்ளீன் பண்ணி வச்சா கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி போட போகிறோம். இது போட்டதுக்கு அப்புறம் ஃபினிஷ் ஆயிடுச்சு கூட்டு. அவ்வளோதான், கலக்கி விட்டுறோம். இது கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து திருப்பி விடணும். இது ஒரு பக்கம் வெந்துடுச்சு. அடுத்தது இது எப்படி திருப்பி விடணும்.
இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். சால்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன். சிறுவை வச்சு நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் எண்ணெய்லாம் கொஞ்சம் நல்லா பபுள்ஸ்லாம் அடங்கி கொஞ்சம் குழப்பு போன மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போடணும். அப்போதான் அந்த சேப்பங்கிழங்குல போட்டோம். எப்படி ஒட்டிக்கிச்சு பாருங்க. இப்போ இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஒரு 5 நிமிஷம். இப்போ திருப்பி விட்டா இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும். இப்போ கிளறணும். லாஸ்ட்ல மிளகாத்தூள் போட்டதுனால இதை பாருங்க ஃபுல்லாக கிழங்குல பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ ஃப்ரையாக தனியாக ஆகிடும். இது மாதிரி திருப்பி திருப்பி விடணும் வேக வேக. இதோ தனியாக வருது பாருங்க. மிளகாத்தூள் ஒட்டிக்கின்னு குழப்பு வந்து ஒட்டாமல் கொஞ்சம் முழுசாக இருக்கிறதும் கொஞ்சம் குழஞ்சதும் இருக்கும். இது மாதிரி நல்லா கலர் வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான். இந்த வர கொஞ்சம் குழப்பு இருக்கிறது மிக்ஸ் ஆகி அதில் இருக்கும். பீஸும் தனித்தனியாக இருக்கும்.